வணக்கம். இப்போ இந்த முந்திரி மரத்தை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சார், இந்த இடைக்கழி நாடு பேரூராட்சியில் எல்லையம்மன் கோயிலில் பனையூர் வில்லேஜில் இருக்கிற இந்த முந்திரி மரத்தை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் வணக்கம். இந்த இடைக்கழி நாடு பேரூராட்சியிலேயே இந்த ஈசிஆர் பக்கத்தில் இந்த மாதிரியான மரங்கள் தான் நாங்கள் வளர்ப்போம். முந்திரி, மா, தென்னை, பலா தான் வளர்க்குறதே சிறப்பு. இந்த இடத்துல அதிக நாட்கள் இருக்கிற மரம்னு சொல்லப்போனால் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே 105 110 வருஷமாக இருக்கிற இந்த ஒரு முந்திரி மரம். இந்த மரத்தோட சிறப்பு என்னென்னா, ஒரு வருடத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 மூட்டையாவது முந்திரி கூட ஒரே மரம் மட்டும் காய்க்கும். இது என்ன சார் இவ்வளோ உயரம் இருக்குது? இது வரைக்கும் அதிசய மரமாக இருக்குது சார். இவ்வளோ பெரிய உயரமான மரத்தை நான் எங்கேயுமே பார்த்தேன். முப்பாட்டம் காலத்திலேருந்து சார் எவ்வளோ தூரம் போகுது சார்? முப்பாட்டம் காலத்திலேருந்து 4 தலைமுறை தென்னை மரத்தையே தாண்டிச்சு சார். எல்லா மரங்களும் போயிடுறதுக்கு அப்புறமும் இந்த ஒரு மரம் நம்மளுக்காக இருக்குதுன்ட்டு நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மரம் இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த மரத்தால் தான் என் வாழ்க்கைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு வருஷத்துக்கு எனக்கு தேவையான சம்பாதித்து இந்த ஒரு மரம் கொடுக்குது. எனக்கு இந்த மரம் ரொம்ப பிடிக்கும் சார். இந்த ஒரே ஒரு மரம் இது எத்தனை வருஷமாக சார் இருக்குது? இந்த மரம் குறைஞ்சது ஒரு 110 வருஷமாக இருக்குது சார். 110 வருஷமாக இருக்குது சார். எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா இருந்து அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இருந்து இப்போ நான் இருக்கிறேன் சார் அந்த முந்திரி மரத்துக்கு. ரொம்ப அதிசயமாக இருக்குது சார். இவ்வளோ பெரிய மரத்தை, உயரமான மரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ரொம்ப அதிசயமாக இருக்குது சார் இந்த மரம். எல்லோரும் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க. என்ன தான் சார் இது அதிசயம்? இவ்வளோ பெரிய உயரமான மரம். இந்த மரத்துக்கு அந்த பக்கம் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ். அது குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க சார். இங்கே இருந்து ஆலம்பரம் கோட்டை இருக்குது, நல்ல ஒரு நத்தத்தினார் ட்ரஸ்ட் இருக்குது, இந்த பக்கம் எல்லையம்மன் கோயில் இருக்குது, இந்த பக்கம் ஈசிஆர் பஸ் சாலை இருக்குது. இது எல்லாமே இருக்கிறப்போ 6 பார் இங்கே தொடங்க போகிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பார்க்க வரவங்களாம் இந்த மரத்தை பார்க்குறதா கண்டிப்பாக வருவாங்க சார். முதலியாருக்கும் போட் ஹவுஸ் நியர்பைன்றதுனால ஒரு 2-3 கிலோமீட்டர் இந்த முந்திரி பார்க்கணும். இந்த முந்திரி மரத்தை பார்க்கறதுக்காக நிறைய பேர் நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் வருவாங்க சார். இந்த பெரிய விஷயம் சார். உண்மையிலேயே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த மரத்தை வெட்டாதீங்க. நன்றி சார். இடைக்கழி பேரூராட்சியில் பனையூர் கிராமத்தில் இது ஒரு வரலாறு. சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்களை பார்த்தது ரொம்ப நன்றி.